இந்திய திரைப்படத்துறையில் சிறந்த நடிகராகவும் மக்களால் சூப்பர் ஸ்டார் என்று அன்பால் அழைக்கப்படுபவர் நடிகர் ரஜினிகாந்த். அதிக தமிழ் திரைப்படங்களில் நடிப்பவர். 1950ஆம் ஆண்டு டிசம்பர் 12ஆம் நாள் இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெங்களூரில் ராமோஜிராவ் காயக்வாடுக்கும் ரமாபாய்க்கும் மகனாக பிறந்தார். இவர் மராட்டிய குடும்பத்தை சார்ந்தவர். இவரின் தந்தை காவலராக பணிபுரிந்தவர். இவரின் இயற்பெயர் சிவாஜிராவ் காயக்வாடு ஆகும். வீட்டில் மராட்டிய மொழியும் வெளியில் கன்னடமும் பேசி வளர்ந்தவர். தனது 9வது வயதில் தாயை இழந்தார். பெங்களூரில் உள்ள ஆசாரிய பாடசாலை கல்வி பயின்றார். ஆரம்ப காலத்தில் சிவாஜிராவ் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்தார். பின்னர் பெங்களூர் போக்குவரத்து சேவை தேர்வு எழுதி நடத்துனருக்கான உரிமை பெற்றார். பெங்களூர் போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் வேலை பார்த்து கொண்டிருந்த போது நாடக திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார். 1973ஆம் ஆண்டில் சென்னை திரைப்படக் கல்லூரியில் சேர்ந்தார். அங்கு நடிப்பிற்கான பட்டயம் பெற்றார். இவரின் முதல் திரைப்படம் அபூர்வ ராகங்கள். சொல்லுங்க சார், யார் நீங்க? அவருடைய புருஷன். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் ஆகிய நடிகர்களின் படங்களை பார்ப்பதிலும் அவர்களைப் போல் நடிப்பதிலும் அதிக ஆர்வம் கொண்டவர். திரைப்பட இயக்குனரான கே. பாலச்சந்தர் அவர்கள் ரஜினிகாந்த் என்று பெயரை சூட்டினார். இப்பெயருக்கு இரவின் நிறம் என்று பொருள். 1981ஆம் ஆண்டு பிப்ரவரி 16இல் லதா என்பவரை மணந்தார். ரஜினிகாந்த் ஆன்மீகத்தை பின்பற்றுபவர். தினமும் தியானமும் செய்யக்கூடியவர். இவர் எப்போதாவது இமயமலைக்கு யாத்திரை செல்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி சச்சிதானந்தர், ராகவேந்திர சுவாமிகள், மகா அவதார் பாப்பாஜி மற்றும் ரமண மகரிஷி ஆகியோரை ஆன்மீக தலைவர்கள் என குறிப்பிடுகிறார். 2007ஆம் ஆண்டில் சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த சிவாஜி திரைப்படத்திற்காக 26 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றார். பராசக்தி ஹீரோடா. பேரை கேட்ட உடனே சும்மா அதறதில்ல. இதன் மூலம் ஆசியாவிலேயே நடிகர் ஜாக்கி ஜானுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சம்பளம் வாங்கும் நடிகர் ஆனார். ரஜினிகாந்த் 6 முறை தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்றுள்ளார். 4 முறை சிறந்த நடிகருக்கான விருதும், 2 முறை சிறந்த நடிகருக்கான சிறப்பு விருதும், சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருதுகளையும் பெற்றுள்ளார். நடிப்பது மட்டுமின்றி சில படங்களில் தயாரிப்பாளராகவும் திரைக்கதை எழுத்தாளராகவும் பணிபுரிந்துள்ளார். நடிகராக மட்டுமின்றி ஆன்மீகவாதியாகவும் இருந்து வருகிறார். 1984ஆம் ஆண்டு கலைமாமணி விருதும், 2004ஆம் ஆண்டில் இந்திய அரசு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு பத்ம பூஷன் விருதும், 2016ஆம் ஆண்டு கலைகளில் இவரின் பங்களிப்பை பாராட்டும் விதத்தில் பத்ம விபூஷன் விருதும் வழங்கி கௌரவப்படுத்தியது. பத்ம விபூஷன் விருது என்பது தனி சிறப்பு வாய்ந்த சிறந்த பணிகளுக்கான இந்திய அரசால் வழங்கப்படும் நாட்டின் 2வது உயரிய குடியியல் விருது ஆகும். 2019ஆம் ஆண்டில் தலை சிறந்த நடிகருக்கான தாதா சாஹேப் பால்கே விருது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு வழங்கப்பட்டது. நடிகராகவும் ஆவலுடன் சென்னை வந்த ரஜினிகாந்த் தன் நண்பர் ராஜபகதூரின் உதவியுடன் சென்னை திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து பயின்றார். 1975ஆம் ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் ஒரு சிறிய வேடத்தில் நடித்தார். ஒரு பெண்ணாசை பிடித்தவராக 1976இல் அவர் நடித்த 3 முடிச்சு திரைப்படம் அவரை ஒரு சிறந்த நடிகராக அடையாளம் காட்டியது. மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவகைகள். அதன் பிறகு 16 வயதினிலே எப்படியோ பாவப்பட்டவோ குருவம்மா, அவன் பொண்ணு நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஊரே உங்களை கையெடுத்து கும்பிடும். என்னங்க இது எப்படி இருக்கு? காயத்ரி படங்களில் வில்லனாக நடித்தார். புவனா ஒரு கேள்விக்குறி. ராஜா என்பார், மந்திரி என்பார், ராஜ்யம் இல்லையாட.
கையும் 2 காலும் போனா கூட காளியங்கிறவன் பொழிச்சுக்குவான் சார். கெட்ட பைய சார் அவன். முள்ளும் மலரும். திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணாடா இது. வள்ளிடா ஏன் தங்கச்சி. 6 to 60 வரை. புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, புரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்ல. காலப்போக்கிலே அனுபவங்கள் ஏற்பட அவங்களுக்கே புரியும். போன்ற திரைப்படங்களில் நல்லவனாக நடிக்க தொடங்கினார். தில்லுமுள்ளு திரைப்படத்தின் மூலம்தான் ஒரு நகைச்சுவை நடிகர் என்பதை நிரூபித்தார். என்னமும் செய்யலாம், நன்மைதான் முக்கியம். பில்லா, போக்கிரி ராஜா, முரட்டுக்காலை ஆகிய திரைப்படங்கள் அவரை ஒரு அதிரடி நாயகனாக ஆக்கியது. ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களில் மிகவும் வித்தியாசமானது அவருடைய 100வது படமான ஸ்ரீ ராகவேந்திரா படம். இந்து சமய புனிதரான ஸ்ரீ ராகவேந்திரா சுவாமிகள் என்ற மகானின் வாழ்க்கையை பற்றியது. வெல்ல முடியாத பகைவன் யார்? கோபம். தீராத நோய் எது? பேராசை. 1980களில் ரஜினிகாந்த் நடித்த வேலைக்காரன். இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். மனிதன். மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? படிக்காதவன். Excuse me, can you tell me what time the play is going to start? Yes, thank you. Excuse me. நமக்கு இங்கிலீஷ்ல தெரியாது. நோ இங்கிலீஷ், only தமிழ். தர்மத்தின் தலைவன் போன்ற படங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்தவையாக இருந்தன. எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க. ஏன் இன்னும் பஸ்ஸே வரல? அண்ணாமலை. குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்தியோ அதே மாதிரி நானும் வீட்டை இடிச்சு உன் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வரல. பேர் அண்ணாமலை இல்லடா. பாட்சா. படையப்பா போன்ற திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி பெற்றன. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. 2005ஆம் ஆண்டு வெளிவந்த சந்திரமுகிக்கும் 2007ஆம் ஆண்டு வெளிவந்த ஜிவாஜிக்கும் கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கலா தான் வரும். 2010ஆம் ஆண்டு வெளிவந்த எந்திரன் படமும் நல்ல வரவேற்பு பெற்று பெரும் வெற்றியை பெற்றன. ரஜினிகாந்தின் படங்கள் அதிரடியும் நகைச்சுவையும் பொழுதுபோக்கும் நிறைந்த திரைப்படங்களாக உள்ளன. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து பார்ப்பதாக இருக்கும். தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், வங்காள மொழி, ஆங்கிலம் திரைப்படங்களில் நடித்துள்ளார். No problem. When you're faced with a problem, get in and get the hell out. ரஜினிகாந்த் எப்போதும் கே. பாலச்சந்தரை தனது வழிகாட்டியாக குறிப்பிடுகின்ற போதிலும் இவரை மெருகேற்றியவர் எஸ்.பி. முத்துராமன் ஆவார். எஸ்.பி. முத்துராமன் அவர்கள் முதலில் புவனா ஒரு கேள்விக்குறியில் 1977இல் சோதனை முயற்சியாக இவரை ஒரு நல்லவனாக நடிக்க வைத்தார். ரஜினிகாந்த் முக்கிய கதாநாயகனாக நடித்த முதல் தமிழ் திரைப்படம் பைரவி ஆகும். இந்த படத்தில்தான் இவர் சூப்பர் ஸ்டார் என்ற பட்டம் பெற்றார். யார கேட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? என் வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு நான் யாரை கேட்கணும்? துணிச்சல் இருந்தா பூட்டின கதவை திறந்திருப்பேன். என்ன துணிச்சல் இருந்தா திறந்த கதவை பூட்டிருப்பேன். புள்ளையாச்சன் பொறுமையா இருக்காமா? ஆம்பளையாச்சன் நான் அமைதியா இருக்கான். ஆமா, என்ன குழம்பு வச்சிருக்க? செம வாசனை அடிக்குது. மீன் குழம்பு வச்சுக்கிட்டு இருக்கேன். மீன் குழம்பா? மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்கா கேட்டேன். சரி, நாம கொடுத்து வைக்கிறேன். ஆசைப்பட்டுட்டு திங்காம போனா என் வயித்தை வலிச்சு தொலைக்கும். அப்படி உட்காரு. அதுக்கு போய் ஏன் கத்துற? உட்கார. படத்தின் விநியோகஸ்தர்களில் ஒருவரான எஸ். தானு ரஜினிகாந்திற்கு 35 அடிக்கும் உயரமான ஒரு கட்டவுட்டை வைத்தார். நான் சிகப்பு மனிதன். பெண்மானே சங்கீதம் பாடிவா. குரு சிஷ்யன். இது யார் சிரிச்சுக்கினே தொங்குறாரு? அது எங்க மாமியாரு. அலாவுதீனும் அற்புத விளக்கும். நடந்த கொள்ளைக்காக உன்னை கைது செய்து வரும்படி மன்னர் உத்தரவு. தர்ம யுத்தம். நினைத்தாலே இனிக்கும். தோத்து போயிட்டா அவன் சுண்டு விரல வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். பிரியா. என்னுயிர் நீதானே உன்னுயிர் நான் தானே. பில்லா. தலைய போட்டேண்டி சக்தி கொஞ்சம் ஏறுதடி. மிஸ்டர் பாரத். என்னம்மா கண்ணு
சொல்லம்மா கண்ணு சிவா, அடிவாழ்வதே என் பார்வதி. ராஜாதி ராஜா, மாப்பிள்ளை போன்ற திரைப்படங்களிலும் எங்கேயோ கேட்ட குரல். வண்ண சேலைக்காரி நான் மகான் அல்ல, இன்ப மாலை சூடும் அந்தி மாலை. தனிக்காட்டு ராஜா, யாருடைய நிழலையும் நான் இணைப்பாரி சோம்பேறியாக விரும்ப மாட்டேன். என்னுடைய நிழல்ல சோம்பேறிங்க உருவாகவும் விட மாட்டேன். புது கவிதை, நான் போலாமா? அதான் போயிட்டே. புறா ஒன்று போனது கையில் வராமல். அன்புள்ள ரஜினிகாந்த் போன்ற முக்கிய குறிப்பிடத்தக்க படங்களில் சிறப்பாக நடித்தார். முத்துமணி சுடரேவா முல்லை மலர் சரமேவா. நல்லவனுக்கு நல்லவன் படத்தில் இவரது நடிப்பிற்காக பிலிம்பேர் விருது கிடைத்தது. என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே. ராஜா சின்ன ரோஜா திரைப்படமானது இயல்பான திரைப்பட காட்சிகள் மற்றும் அனிமேஷன் காட்சிகளை கொண்ட முதல் இந்திய திரைப்படமாகும். 1988 அமெரிக்க திரைப்படமான பிளட் ஸ்டோன் என்ற ஆங்கில படத்தில் நடித்தார். இந்த காலகட்டத்தில் தான் வெளியான அனைத்து படங்களும் வணிக ரீதியாக அதிக வெற்றிகள் பெற்றன. 1990 பணக்காரன், அதிசய பிறவி, தர்மதுரை போன்ற படங்களிலும் அண்ணாமலை, தளபதி போன்ற படங்கள் நட்பை மையமாக கொண்ட படங்களிலும் நடித்தார். உள்ள மட்டும் உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். இவை பெரும் வெற்றியை பெற்றன. 1993 வள்ளி என்ற திரைப்படத்திற்காக திரைக்கதை எழுதினார். எஜமான் படத்தில் ஊர் தலைவராகவும் நடித்தார். ஆளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். வீரா, கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட பாட்ஷா ஆட்டோக்கார நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்கார. போன்ற படங்களிலும் நடித்தார். ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி. 1998 வெளியான முத்து திரைப்படம் ஜப்பானில் பெரிய அளவில் சாதனை படைத்தது. $1.6 மில்லியன் வசூல் செய்தது. ரஜினிகாந்திற்கு ஜப்பானிய ரசிகர்கள் அதிக அளவில் உருவாயினர். ஜப்பானுக்கு சென்ற அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு உரையில் ஜப்பானில் முத்து படம் பெற்ற வெற்றியை பற்றி பேசினார். அருணாச்சலம் படம் வணிக ரீதியாக வெற்றி படமானது. அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் நான் தாண்டா. ரஜினிகாந்த் நடித்த படையப்பா படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்தது. முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரை எட்டு படையெடு படையப்பா. இதில் முக்கிய கதாபாத்திரமாக நடிகர் சிவாஜி கணேசன் கடைசியாக நடித்த திரைப்படம் ஆகும். நான் வாழ்ந்த இந்த வீட்டுல கடைசியா ஒரு தடவை உட்காந்துட்டு வந்துடுறேன். 2007 சந்திரமுகி மிக நீண்ட நாட்கள் ஓடிய வெற்றி படமாகும். துருக்கிய மொழியிலும் ஜெர்மானிய மொழியிலும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு அந்தந்த நாடுகளில் வெளியிடப்பட்டது. 2007 ஜிவாஜி திரைப்படம் வெளியிடப்பட்ட போது ஐக்கிய ராஜ்யம் மற்றும் தென்னாப்பிரிக்காவில் வெளியான 10 சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக ஆனது. பாஸ், பேச்சுலர் ஆஃப் சோஷியல் சர்வீஸ். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மிகவும் வெற்றிகரமான திரைப்படமான அறிவியல் புனைக்கதையான எந்திரனில் நடித்தார். இதில் ஒரு லட்சியமுள்ள விஞ்ஞானி, ஒரு அப்பாவி ரோபோ, இந்த டிவியை போடுப்பா, மற்றும் உலகை அழிக்க நினைக்கும் ஒரு தீய ஆண்ட்ராய்டு ஆகிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். பல கால மக்கள் இவரை பற்றி பேசும்படி மிகவும் சிறப்பாக தன்னம்பிக்கையுடன் நடித்துள்ளார். இந்திய திரைப்படங்களிலேயே மிக அதிக பொருள் செலவில் தயாரான இந்திய திரைப்படம் என்ற சிறப்புடன் 2010 உலகளவில் வெளியிடப்பட்டது. இப்படத்தின் வெற்றிகரமான இந்திய மேலாண்மை கழகம் அகமதாபாத் சினிமாவின் வியாபாரத்தையும் அதன் வெற்றி கதையையும் பகுப்பாய்வு செய்வதற்காக தற்கால திரைப்பட தொழில் ஒரு வியாபார முன்னோக்கு என்று அழைக்கப்படும் முதுகலை பட்டதாரி தேர்வு மேலாண்மை படிப்பில் இத்திரைப்படத்தை பயன்படுத்தியது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படம் ஆகஸ்ட் 10 வெளியானது. ஒரு மாதத்திற்கு மேலாக திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிய பிறகு உலகம் முழுவதும் 650 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. ஏய், இங்க நான் தான் கிங்.
நான் வச்சதான் ரூல்ஸ். தற்போது தலைவர் 170 படத்தில் நடிகர் அமிதாப் பச்சனுடன் இணைந்து நடிக்கிறார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படங்களுக்கு தமிழகத்தில் மாபெரும் வரவேற்பு கிடைக்கிறது. அவரின் திரைப்படங்கள் தயாரிப்பாளர்களுக்கும் வெளியீட்டாளர்களுக்கும் நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு தமிழகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர் மன்றங்கள் உள்ளன. இது தவிர இன்றும் ஜப்பான் போன்ற உலக நாடுகளிலும் பல ரசிகர்கள் உள்ளனர். ஜப்பானிலிருந்து சென்னைக்கு வந்தேன். பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி.